ஓகே. அடுத்தது பாருங்க. உண்ணா கூட்டல் குதிரைகள், உண்ணா குதிரைகள். உண்ணா கூட்டல் செந்நாய்கள், உண்ணா செந்நாய்கள். இது என்னன்னா, ஆகார ஈற்று. ஆகாரம் அப்படிங்கிறது என்னன்னா, நெடில் ஆகார ஈற்றாக இருக்கு. அப்படி இருந்து வருமொழியில பார்த்தீங்கன்னா, அஃறிணை பன்மை வந்தால் இது அஃறிணை தானே. குதிரைங்கிறது அஃறிணை இல்லையா? செந்நாய்ங்கிறது அஃறிணை இல்லையா? ஸோ, இப்ப அஃறிணை பன்மை வந்துச்சுன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்னா, அது இயல்பாக புணரும். இதுக்கு இன்னொன்னும் சொல்றோம். எதிர்மறை வினைமுற்று. இது எதிர்மறை தானே. உண்ணான் குதிரைகள் என்ன? சாப்பிடாத குதிரைகள். அது சாப்பிட இல்லை. ஸோ, அந்த விஷயம் வந்து எதிர்மறை வினைமுற்று. அதே மாரி இங்கே உண்ணா அப்படிங்கிறது எதிர்மறை. ஸோ, இந்த மாரி எதிர்மறை ஆகார ஈற்று அஃறிணை பன்மையில என்னாகும்? இயல்பாக புணர்கிறது. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு இன்னொன்னும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லலாம். ஆனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, விதிவிலக்கு இங்க பாருங்க. இதுதான் நான் குறிப்புல குடுத்துருக்கேன். உண்ணா குதிரைகள் ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் முன் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். சோ, இது வந்து விதிவிலக்காக உள்ளது. அப்போ உண்ணா குதிரைகள்னாலும் சரிதான். இது எந்த இடத்துல? உண்ணா குதிரைகள் அதாவது இப்போ ஒரு காரணம் கூற்று காரணம் சொல்ற பாருங்க. உண்ணா கூட்டல் குதிரைகள், உண்ணா குதிரைகள் இப்படின்னு இந்த இக்கு மிகுந்து வந்திருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா, காரணம் நம்ம என்ன சொல்லலாம்? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் முன்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிடலாம். இதே உண்ணா கூட்டல் குதிரைகள், உண்ணா குதிரைகள் தட் இஸ் இக்கு வரல, சந்தி மிகல, வல்லினம் மிகல. அப்படி இருக்கிறப்போ, நம்ம விதி என்னன்னு காரணம் என்னன்னு எழுதிக்கலாம்ப்பா? ஆகார ஈற்ற அஃறிணை பன்மை முன்பு இயல்பாக புணரும்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? சோ அதிலேயே குடுத்திருப்பாங்க விதி விலக்கல். நன்னூல் கிராமர் இப்படிதான் இருக்கும். விதி விலக்கல் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சோ உண்ணா குதிரைகள்னு வருது. அது எந்த மாரி புணர்ச்சி பார்த்தா? ஆகார ஈற்று அஃறிணை பன்மை அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்த்தோம்னா, நமக்கு வல்லினம் மிகல இயல்பாக புணர்ந்துருச்சு. இதே ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு பார்க்கறச்ச, அங்க வந்து வல்லினம் மிகுது. புரியுது தானே? இந்த மேம் இப்போ கான்செப்ட்ட மட்டும் ஆப்ஷன்ல ஆப்ஷன்ல 2ம் இருந்துச்சுன்னா, உண்ணா ஆப்ஷன்ல 2 குதிரைகள். இருக்காது. 2 இருந்தா டெஃபினட்டா நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் புக் நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்ணலாம். ஆப்ஷன்ல 2 இருக்காது. ஏதோ ஒண்ணு தான் இருக்கும். கூற்று காரணம் கேட்டா நமக்கு இப்படி தெளிவில்லாம தெளிவா கேட்பாங்க. உண்ணா குதிரைகள்னு வந்துச்சுன்னா, அதுக்கு காரணம் இது நம்ம போடக்கூடாது. ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் முன் வல்லினம் மிகும் அப்படினால இதுவும் சரிதான் அப்படிங்கிறத தான் நம்ம போடணும். சரிங்களா? 2ம் வராது. அப்படி வந்துச்சுன்னா டெஃபினட்டா நம்ம கீ சேலஞ்ச் பண்ண முடியும். இத நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. எங்க சொல்லுங்க? அம்ம அப்படிங்கிற அசைச்சொல்லுக்கு முன்னாடி, இடையின அசைச்சொல்லுக்கு முன்னாடி இடை அசைச்சொல்லுக்கு முன்னாடி வல்லினம் மிகுமா? மிகாதா? மிகாது. அம்ம மிகாது. மிகாது. மியா என்னும் அசைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகுமா? மிகாதா? மிகாது. மிகாது. பல கூட்டல் சில நான் வல்லினம் மிகுமா? மிகாதா? மிகாது. மிகும். மிகாது, மிக்கும்னு மிகும். எழுதலாம். 2மே எழுதலாம். பலன்னு எழுதலாம். பலன்னு எழுதலாம். பட்பல அப்படின்னும் எழுதலாம். சரியா? அது மாரி நீங்க 2, 3 டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரி. இதே மாரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரியுது பாருங்க. நாழி கூட்டல் உரி நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். இந்த டகரம் வந்திருக்குது அப்படிங்கிறது. சோ இத நோட் பண்ணிக்கோங்க. நாழி கூட்டல் உரி, நாடுரி. புணர்ச்சி விதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாழி உண்பது நாழி, உடுப்பவை இரண்டே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது யார் சொன்னது? யாரோட கூற்று? ஒளவை. நக்கீரனோட கூற்று இல்லையா? புறநானூறு செய்யுள்ல நமக்கு நக்கீரனாரோட கூற்று வந்து என்னது? "உண்பவை நாழி, உடுப்பவை இரண்டே" அப்படின்னு. அதாவது நம்ம சாப்பிடுறது ஒரு நாழி அளவுக்கு தான் சாப்பிடுறோம். உடுப்பவை மேலாடை, கீழாடை இந்த 2 தானே அப்படின்னு புறநானூறு வரிகள் இருக்குது. ஸோ அத வச்சு நாழிங்கிறது ஒரு அளவு பெயர்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். நாழி அப்படிங்கிற அளவு பெயருக்கு முன்னாடி இந்த உரி அப்படிங்கிறது என்னன்னா, அதுவுமே ஒரு அளவு பெயர். இந்த மாரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உயிர்மெய் வந்து கெடுகிறது. உயிர்மெய் கெடுகிறதுன்னா என்ன அர்த்தம்? இங்க என்னப்பா நிலைமொழி ஈற்று உயிர்மெய் என்ன? இந்த எக்ஸாம்பிள்ல நிலைமொழி ஈற்று உயிர்மெய் எது? லீ நிலைமொழி மேம். எது? ஆ நிலைமொழி ஈற்று உயிர்மெய் கெடுகிறது. அப்ப ம். நாழிங்கிறது நா கூட்டல் உரி என்றானது. உயிர்மெய் கெட்டு என்ன ஆகுதுன்னா, டகரமெய் வரும். டகரமெய்னா என்ன? டகரமெய்னா என்ன? இட்டு. இட்டு. அப்ப இங்க என்ன வருதாமா? இட்டு வருது. சோ, என்ன ஆகுதுன்னா, நிலைமொழி ஈற்றுல இருக்க உயிர்மெய் வந்து கெடுகிறது. ஏற்கனவே இந்த மாரி நம்ம ஒரு உயிர்மெய் பார்த்தோம் இல்லையா? சோ, அது கெட்டு
என்ன ஆகுது அப்படின்னா டகரமை இட்டு வருது. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வரும்? இட்டு கூட்டல் ஊ சேர்ந்து என்ன வரும்பா? இட்டு கூட்டல் ஊ டூ. இதுக்கு என்ன விதி? தமிழ் படிச்சவங்க சொல்லுங்க. இட்டு கூட்டல் ஊ டூ. உடல் மேல் உயிர் வந்து உடல் மேல் ஒன்றுவது உயிர் வந்து இயல்பே ஒன்றுவது இயல்பு. என்ற விதிப்படி நாடுரி அப்படின்னு ஆச்சு. சரியா? நாடுரி. நாளி அப்படிங்கிறது என்ன? ஒரு அளவு பெயர். இந்த அளவு பெயர் முன்னாடி இன்னொரு உரி என்ற அளவு பெயர் வரும்போது நமக்கு நிலைமொழி ஈற்றில் உள்ள உயிர்மை கெட்டு தகரமையான இட்டு தோன்றி உணர்கிறது. அவ்வளவுதான். சரிங்களா? சோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபரெண்டா தெரியறதா கேக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. இதுவும் டிஃபரெண்டா தான் இருக்கு. உரி கூட்டல் உப்பு, உரிய உப்பு அப்படின்னு வருது. இந்த உரிங்கிறத நம்ம இப்பதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உரிங்கிறது என்ன பார்த்தோம்ப்பா? இது ஒரு மெஷர்மென்ட். உரி அப்படிங்கிறது என்னது? ஒரு அளவு பெயர். இந்த அளவு பெயருக்கு பின்னாடி உரி அப்படிங்கிறது நிலைமொழியில வந்துச்சுன்னா அந்த அளவு பெயருக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, யகர உயிர்மெய் வருது. இந்த யகர உயிர்மெய்க்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? உடம்பெடுமை செந்தின்னு படிப்போமா? ஞாபகம் இருக்கா? ஆமாம். எஸ் மேம். உடம்பெடுமை சந்தி. சரிங்களா? ஏன்னா சில இடத்துல உடம்பெடுமை சந்தியான யகர மெய் அப்படிங்கிற மாரி இருக்கும். இல்லன்னா உடம்பெடுமை சந்தி அப்படின்னு இருக்கும். அதனால நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். தான் வந்து சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உரி அப்படிங்கிற அளவு பெயருக்கு பின்னாடி யகர உயிர்மெய் வருது. அப்படின்னா என்ன? யகர உயிர்மெய்னா யா வந்து வருது. அப்போ அந்த உயிர்மெய் வருவதற்கு ஏற்ற மாரி வருமொழியில வந்து புணர்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ உரி கூட்டல் உப்பு அப்படின்னா, உரிய உப்பு. அதாவது இந்த யாவரக்கு ஏத்த மாரி இங்க முன்னாடி திரிஞ்சிருக்கு. ஊவாக திரிந்துள்ளது அப்படிங்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? இது எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் புக்ல குடுக்கல. உரி கூட்டல் உப்பு, உரியா உப்பு அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? அந்த உயிர்மெய் வருவதற்கு ஏற்ற வருமொழிகள் வரும். அந்த ஏற்றக்கு என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறது புக்ல குடுக்கல. அதனால நமக்கு அது தேவையுமில்ல. உரி கூட்டல் உப்பு, உரிய உப்புன்னு வருது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, உங்களுக்கு தெரியும். இது ஸ்கூல் புக்லயே இருக்கு. இந்த விலக்கூட்டல் காய், விலங்காய்ன்னு படிச்சோம் இல்லைங்களா? அதுலயே இருக்கு. அந்த பாக்ஸ்லயே இருக்கு. யாராவது நீங்க போனீங்கன்னா குரூப்ல போட்டுடுங்க. அது என்ன டெர்ம்ன்னு. இப்ப ஒரே புக்கா வச்சிருக்கீங்களா? டெர்ம் வைஸா இருக்குது. நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அதுல அந்த டேபிள் ஃபுல்லுமே இது இருக்கும். சொல்லுங்க பாப்போம். புளிக்கூட்டல் கறி, புளிங்கறி என்ன நடந்திருக்கு? புளிக்கூட்டல் சோறு, புளிஞ்சோறு என்ன நடந்திருக்குங்க? காக்கு இனமான என்ன வந்திருக்குப்பா? வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் வந்திருக்கா? இச்சு, இஞ்சு வந்திருக்கு. அப்போ புளி அப்படிங்கிற ஒரு சுவை பெயர். புளி அப்படிங்கிற ஒரு சுவை பெயர். இந்த சுவை பெயருக்கு முன்னாடி மெல்லினமும் வருகிறது, வல்லினமும் வருகிறது. இதுதான் விதி. ஓகேங்களா? புளி அப்படிங்கிற ஒரு சுவை பெயர், ஒரு டேஸ்ட். அந்த பெயருக்கு முன்னாடி மெல்லினமும் வருது, வல்லினமும் வருது. இப்போ புளி கூட்டல் கறி அப்படிங்கிறது புளிங்கறிங்கிறது எழுதலாம். இதே புளி கூட்டல் கறி புளிக்கறிக்கும் வரும். புளிக்கூட்டல் சோறு புளிஞ்சோறும் நம்ம எழுதலாம். புளிக்கூட்டல் சோறு புளிச்சோறும் எழுதலாம். சோ ஒரு சுவை பெயர் முன்னாடி எந்த சுவையாகவும் இருக்கட்டும். புளி அப்படிங்கிற சுவை பெயருக்கு முன்னாடி மெல்லினமாகவும் வல்லினமும் மிகும். மெல்லினமும் வல்லினமும் மிகும். எக்ஸாம்பிள் புளிக்கறி புளிஞ்சோறு. புளிக்கறின்னு சொல்லலாம், புளிங்கறின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது ஒரு டாபிக்கா கொடுத்திருந்தாங்க. ஈயும் ஐயும் ஈற்றுல வந்துச்சுன்னா அது அஃறிணை பெயரா இருந்துச்சா எப்படி புணரும்? அவ்வளவுதான். இன்னொரு 5 தான் இருக்கு. 30யோட முடிஞ்சுச்சு. பருத்தி கூட்டல் குறிது, பருத்தி குறிது. யானை கூட்டல் குறிது, யானை குறிது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பருத்தி, யானை இதெல்லாம் என்னன்னா எழுவாய் தொடர்ல இயல்பாக புணரும். இது நமக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம வல்லினம் மிகும் மிகா இடங்கள்லயே படிச்சிருப்போம் இல்லைங்களா? எழுவாய் தொடர் வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது அப்படிங்கறது நான் படிச்சிருப்போம். அதுக்குதான் என்ன சொல்லியிருக்காங்க? இதுதான் இகர ஐ ஈற்று அஃறிணை பெயர் புணர்ச்சி. இது இகர ஈற்றா இல்ல வந்து ஐகார ஈற்றா? சொல்லுங்க பாப்போம். இந்த 25வது எக்ஸாம்பிள் இருக்கு இல்லைங்களா? இது வந்து எந்த ஈற்று அஃறிணை பெயர்ப்பா? இகர ஈற்று மேம். பருத்தி கூட்டல் குறிதுங்கிறது இகர ஈற்று. யானை கூட்டல் கரிதுப்பா? ஐகார ஈற்று. ஐகார ஈற்று. சோ இகர ஈற்றா இருந்தாலும் சரி, ஐகார ஈற்றா இருந்தாலும் சரி, அஃறிணை பெயராக இருக்கும் பட்சத்துல என்ன ஆகுது? இயல்பாக புணர்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல எழுவாய் தொடர்ல இயல்பாக புணரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இங்க பரணி ஈ வந்து ஈற்று.
அஃறிணை பெயர். இங்கே ஈ ஈற்ற அஃறிணை பெயர். ஐ ஈற்ற அஃறிணை பெயர். இது பாருங்க, பரணியும் கார்த்திகையும், யானையும் குதிரையும். இது என்னது? உம்மை தொகை. உம்மை தொகையில இயல்பாக புணரும். வேணா இப்படியும் கூட கேட்கலாம். பின்வருவனவற்றில எது ஐ ஈற்று அஃறிணை பெயராக இருக்கு அப்படின்னு கூட நமக்கு ரொம்ப டீடியஸா கேட்டா கேட்கலாம். ஸோ உம்மை தொகையில வல்லினம் மிகாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எழுவாய் தொடர்லையும் வல்லினம் மிகாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். கொஸ்டின் கேட்டா இதே தான் கேட்பாங்க. ஸோ இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுன்னு நமக்கு தெரியும்பா. இங்க பாருங்க, ஐ வந்திருக்கு. மாசி திங்கள், சாரை பாம்பு இப்பதான் போடும். இந்த ரெண்டுக்கு என்னப்பா? மாசி திங்கள்ங்கிறது என்ன இலக்கண குறிப்பு சொல்லுங்க. இருபெயரொட்டு பண்புத்தொகை. வெரி குட். இருபெயரொற்று பண்பு தொகையில நமக்கு வல்லினம் மிகும் நமக்கு தெரியும். இருபெயரொட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். ஸோ அவ்வளவுதான் இதுக்கு. அடுத்தது கிளி கூட்டல் குறிது, திணை கூட்டல் குறிது. அவ்வளவுதான். இது வந்து எழுவாய் தொடர். ஆல்ரெடி நான் கட் பண்ணி போடாம விட்டு அதோட சேர்த்திக்கலாம். ஸோ இதுல எழுவாய் தொடர் முன்னாடி மிகும். அது கூட்டல் ஆன்று, அதான்று, இதுதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டது. ஸோ அது அப்படிங்கிறது என்னப்பா? அது, இது, எது, இதெல்லாம் என்னது? அது இதெல்லாம் என்னது? சுட்டுப்பெயர். இந்த சுட்டுப்பெயருக்கு முன்னாடி இந்த அன்றுங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இதையும் கூட இலக்கண குறிப்பா கேட்கலாம். அன்று அப்படிங்கிறது என்ன? வினை குறிப்பு பெயர். அது இது நான் கொண்டு வந்தது இது கிடையாதே, இது அன்று அந்த மாதிரி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வினை குறிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி வந்தது அப்படின்னா வருமொழி முதல் வந்து நீளும். வருமொழி முதல்னா என்னது? இந்த ஆ, இது வந்து நீன்று ஆன்று என்று ஆகும். அது கூட்டல் ஆன்று. அப்ப ஆண் இங்க இருந்துச்சுன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுமா? இத்து கூட்டல் ஊல ஊ கெடும். அப்ப இத்து கூட்டலா தா அப்படின்னு ஆச்சு. புரிஞ்சா உங்களுக்கு இது? அவ்வளவுதான். அது கூட்டலான்ற ஒரே ஒண்ணுதான் இருக்கு. நான் வச்சுங்க. அதுங்கிற சுட்டுப்பெயர் முன் அன்றுங்கிறது வந்துச்சுன்னா இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஆன்று என்று வரும். அதை மட்டும் நான் வச்சுங்க. ஒண்ணுமே இது வந்து ரொம்பவே நீங்க கஷ்டப்படவே தேவையில்ல. இது அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா போதும். 2 டைம் படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேங்களா? அது, இது, உது அப்படிங்கிற சுற்றுப்பெயர் முன் இயல்பாக தெரியும். இது வந்து ஜென்ரலா இப்ப அது சட்டை, இது சட்டை, உது கான் இந்த மாதிரி சுட்டுப்பெயர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இயல்பாக புணரும். அதாவது வல்லினம் மிகாது அப்படிங்கிறது வல்லினம் மிகும் மிகாய இடத்துல நம்ம படிச்சிருப்போம். இது நானாதான் உங்களுக்கு ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறதுக்காக போட்டிருக்கேன். இது புக்ல இல்ல. ஆனா நாங்க இத கொஸ்டின்ல கேட்பேன். ஓகேங்களா? அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆமா சிறிது, ஆமா பெரிது. ஆமாங்கிறது என்ன? என்ன மீனிங்னா காட்டு பசு. ஆமாங்கிறது ஒரு இரட்டற மொழி. அப்படின்னா என்ன? ஆமான்னா என்ன அர்த்தம்னா எஸ். ஆமா நல்லாதான் இருக்கு கிளாஸ். ஆனா நம்ம தான் படிக்க முடியல. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. ஆமாங்கிறதுனா எஸ்ன்னு சொல்றோம். சோ 2 மீனிங் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. இல்லைன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒண்ணு பார்த்த ஞாபகம் இருக்கா? ஆ தனியா, மா தனியா வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. இயல்பாக புணரும். அதே மாதிரி அது 2ம் சேர்ந்து வந்தாலுமே வல்லினம் மிகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏற்கனவே எந்த நம்பர்ல பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சோ அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த டெஸ்ட் 2க்கான நன்னூல்ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். இத வந்து நீங்க படிச்சிருங்க. அடுத்தது இளங்குமரனார் தமிழ் வளம் போர்ஷன்ஸ் வந்து நம்ம நாளைக்கு சும்மா அப்படியே ஒரு ஓட்டி விட்டுட்டு கலை சொற்கள் கொஸ்டின்ஸ் கேட்டுறேன். மரபு தொடர் கொஸ்டின் கேட்டுறேன். முடிச்சுட்டு நீங்க எனக்கு சண்டே கொஸ்டின் வாங்கிக்கோங்க. ஓகே? ஏதாவது டவுட்னா கேளுங்கப்பா.